நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் பல நபர்கள் குழந்தைங்கள ஆட்டோவில் ஸ்கூலுக்கு அனுப்புவோம். வீட்டுக்கிட்ட வந்து ஆட்டோக்காரை ஏற்றிட்டு போவார். அதேமாதிரி வழியில் நிறைய குழந்தைகளெல்லாம் ஏற்றிட்டு போவார். அவருக்கு அதில் நிறைய குழந்தைகளை ஏற்றுறோம் அப்படின்ற எண்ணம்லாம் இருக்காது. அவருக்கு தேவை மாதமான ஒரு வருமானம் வரணும். எத்தனை குழந்தைனாலையும் அரிசி மூட்டை அடுக்கிற மாதிரி அடுக்கி கொண்டு போய் இறக்கி விடுவார். நேற்று கோயம்புத்தூரில் அந்த மாதிரி நிறைய குழந்தைகளை ஏற்றி அந்த சைடில் கம்பி இருக்கும் பாருங்கள், ரைட் சைடு லெஃப்ட் சைடு, அந்த கம்பி மேலெல்லாம் உட்கார வச்சுட்டு போயிருக்காரு. வேகத்தடியில் ஏறி இறங்கும்போது ஒரு குழந்தை அஜாக்கிரதையாக கையை விட்டுருச்சு, கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறமா அங்கே இருந்த பக்கத்தில் இருந்தவங்களாம் பார்த்து அந்த ஆட்டோ டிரைவர் மேலே கேஸ் கொடுத்துருக்குறாங்க. அதனால் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பும் பொழுது ஒரு குறிப்பிட்ட குழந்தைகளை மட்டும் ஏற்றிட்டு போகிற மாதிரியான ஒரு ஆட்டோவை ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புங்க. அதுதான் எல்லா குழந்தை நலனுக்கும் நல்லது அப்படின்றத சொல்லிக்கிறேன். மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நேற்று அப்ளிகேஷனில் ஒரு 2 புதிய அப்டேட் வந்திருக்குது. பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மொதல் அப்டேட்டு டுடே ஏர்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டேட் காமிக்கும், பக்கத்தில் டைமிங் ஓடும். டேஷ்போர்ட்லேயும் அதே மாதிரி மேலே டேட்டு டைமிங், உங்களுக்கு கீழே உங்களுடைய யூசர் நேம் காமிக்கும். ரெண்டாவது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான புதிய நபர்கள் செய்யக்கூடிய தப்பு என்னென்னா, அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கோட் போடுறதுல நிறைய தப்பு பண்ணுறாங்க. இப்போ வந்து நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் போனீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பர் போட்டு ஐஎஃப்எஸ் கோடு கரண்ட்டில் பேங்க்கில் என்ன அப்டேட் ஆகிருக்குதோ அதை நீங்கள் சரியாக போட்டால் மட்டும்தான் எடுத்துக்கும். இல்லைன்னா அது மிஸ்மேட்ச் அப்படின்னு வந்துடும். நீங்கள் சரியான ஐஎஃப்எஸ் கோடு போட்டிங்கன்னா அது எந்த பிரான்ச்சு அப்படின்றது உங்களுக்கு ஷோவாகும். என்னுடைய செல்ஃபோனில் ஆல்ரெடி நம்ம செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு அதனால் போட்டால் ஓப்பன் ஆகலை. அதனால் இப்போ புதுசாக செல்ஃப் டிக்ளரேஷன் போடுறவங்க நீங்கள் தப்பாக கொடுத்தாலும் எடுத்துக்காது, ரைட்டாக கொடுத்தா மட்டும்தான் எடுத்துக்கும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நமது மைவி த்ரெட்ஸ் நிறுவனத்தில் இன்றைக்கி கோயம்புத்தூரில் மாலை 4 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி நடைபெறுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹப்பில் இருந்து பொருட்களை டெலிவரி பண்ணுறதுக்கு உண்டான 10 அசோக் லைலேண்ட் லாரிகள் எடுத்திருக்காங்க. அதை இன்றைக்கி டெலிவரி கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து பூஜை போடுறதா சொல்லியிருக்காங்க. நிறைய நபர்கள் கேட்டிருக்கீங்க, சார் எங்கே நிகழ்ச்சி நடக்கும், நாங்கள் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு. எம்டி சாரே வந்து அந்த இடத்த சொல்லலை. எனக்கு அந்த இடம் தெரியும், இருந்தாலே அதை நம்ம சொல்லக்கூடாது. அவரே ஒரு காரணத்தினால சொல்லலை அப்படின்னும்போது நம்ம சொன்னால் அது நல்லா இருக்காது. லோக்கலில் இருக்கிற சில முக்கியமான பீப்புள்ஸுக்கு மட்டும் சொல்லி அந்த நிகழ்ச்சி நடைபெறுது. அதை எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். சார் வந்து அவருடைய யூடியூப் சேனலில் அந்த நிகழ்ச்சியை வந்து வீடியோ எடுத்து போடுறதா சொல்லியிருக்காரு. ஸோ அதை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நேற்று கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இந்த கொத்தடிமை தினம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொண்டாடப்படுது. அது சார்ந்து ஒரு விழிப்புணர்வு நடைபெற்றது கோயம்புத்தூரில் ரேஸ் கோர்ஸில். நேற்று நானும் ஒரு வழியாக அந்த ரேஸ் கோர்ஸ் வழியாக போகும்போது பார்த்தேன். அப்போ வந்து அவர் காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் சார் வந்து சில விழிப்புணர்வு நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினார். அதில் சில நபர்கள் இந்த மாதிரி மைவி3 நிறுவனத்து மேலே இந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எந்த நிலையில் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு சார் பதில் சொல்லியிருந்தார். முதல் கட்ட விசாரணை வந்து நடைபெற்று இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் இன்னும் விசாரணை தேவை அப்படின்னா அந்த விசாரணை நாங்கள் செய்து அதுக்கப்புறம் என்ன முடியும் அப்படின்றத சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நியூஸில் கூட வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, இப்போ 29/1/2024 ஒரு நிகழ்ச்சி நம்ம நிறுவனத்தில் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா சில விசாரணையெல்லாம் நடந்துச்சு இல்லையா. ஸோ அதில் நிறைய நபர்கள் குற்றம் சொல்கிறாங்க இல்லையா, மோசடின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு மோசடி நடந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மோசடியை மறுபடியும் தொடரும் வகையில் இவ்வளோ நாளாக நிறுவனத்தை ரன் பண்ண விட்டுருப்பாங்களா? ஏற்கனவே மோசடி தான்பா, இதுக்கு மேலே ஏப்பா நீ மோசடி செய்கிறதுக்காக புதிய இடத்துல நீ வந்து ஹப்பு ஓப்பன் பண்ணுற, புதிய லாரிகள்லாம் வாங்குறீங்க, புதிய ஆஃபீஸ்லாம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தடை போட்டிருப்பாங்களா இல்லையா. ஸோ எல்லா விஷயமும் சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் நிறுவனம் தொடர்ந்து செயல்படுவதற்கு உண்டான வழிமுறைகளெல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்குது. அதனால் உங்களுக்குள்ளே எழக்கூடிய இந்த தேவையற்ற கொஷின், தேவையற்ற இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடக்கூடிய நபர்கள் அவங்களெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. அதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கு அதில் யோசனை பண்ண நினச்சிங்கன்னா அது ஒரு தொடர்கதையாக போயிட்டே தான் இருக்கும்.
நிறுவனம் தெளிவாக இருக்குது, செயல் திட்டம் தூய்மையாக இருக்குது, எல்லாத்துக்கும் எல்லா பெனிஃபிட்டும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதேமாதிரி ஒரு சில நபர்கள் வந்து நிறைய நபர்கள் சொல்கிறத பார்த்தா நான் அப்டேட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்குது சார். அது உங்களோட விருப்பம். உங்களுக்கு எப்போ குழப்பம் தீருதோ அப்போ நீங்கள் பண்ணலாம். யாருடைய கட்டாயமே இவங்க மைவி த்ரெட்ஸில் கிடையவே கிடையாது. இப்படி ஒரு நல்ல நிறுவனத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடச்சிருக்குது. அதனால் உங்களுடைய சப்போர்ட் எப்பயுமே மைவி த்ரெட்ஸுக்கு இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதத்தினுடைய டைம் சேவர் கண்டிப்பாக 12ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா சார் இன்றைக்கி சொல்லியிருக்கணும் நாளைக்கு டைம் சேவர் வருது அப்படின்னு சொன்னால். பட் சனி ஞாயிறுலாம் வர்றதுனால கண்டிப்பாக 12ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்குது. அது சார்ந்த அப்டேட் வந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.